வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சம்பா கோதுமை ரவையில தோசை தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஊற வச்சுக்கணும். என்னென்னங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, 2 கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 2 கப்பு. அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து உளுத்தம் பருப்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசியாச்சு. பாருங்க, உளுத்தம் பருப்பு அப்புறம் சம்பா கோதுமை ரவையை தேவையான அளவு தண்ணி விட்டு ஊற வச்சுப்போம். நல்லா ஊறட்டும். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா அரைச்சி புளிக்க வச்சாச்சு. நல்லா ஒரு 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் உளுந்த முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த சம்பா கோதுமை ரவையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு தேவையான உப்பையும் போட்டு புளிக்க வச்சிருங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்க, ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மாவு பொங்கி வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை வாக்க வேண்டியது தான். இந்த பக்கம் வந்து கல் வச்சுருக்கேன், தோசை கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்செடுத்து நம்ம வந்து தோசை வாத்துக்கலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். தோல் எடுத்துட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அது அந்த பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போ கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். என்னென்னலாம் வறுத்துக்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம். ஸோ ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே வந்து ஒரே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இது கூடவே சேர்த்துருவோம். பண்ணிடுறேன். சின்ன பீஸ் புளி. இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளுடைய சம்பா கோதுமை ரவை தோசை ரெடி. பாருங்க, நல்லா கிறிஸ்பியா நல்லா ரோஸ்டா இருக்கும். சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அடுத்ததையும் பார்த்துக்கலாம். வேர்க்கடலை இருக்க மேல் தோலை எடுத்துட்டு அது ரெடி பண்ணியாச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் வெல்லம், அப்புறம் தேவையான உப்பு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். உங்களுடைய வேர்க்கடலை சட்னி ரெடி. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணியை விட்டுருவோம். இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தான் தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய வேர்க்கடலை பச்சை மிளகா போட்ட வேர்க்கடலை சட்னியும் ரெடி. ஸோ சம்பா ரவை கோதுமை தோசை, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை சட்னி ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. சம்பா ரவை வச்சு இது வரைக்கும் தோசை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் 2 கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1 கப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தனித்தனியாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த சட்னி வேணாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு வேர்க்கடலையும் பச்சை மிளகாயும் போட்டு சட்னி பண்ணியிருக்கேன். அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.